ஏழை குடும்பத்தில் எளிய தொண்டனாகிய என்னை, ஏழை குடும்பத்தில் பிறந்த எளிய தொண்டனாகிய என்னை தூத்துக்குடி மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்ததற்கு கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களில் பாதம் பணிந்து வணங்கி, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளர் எனது மாமா, வடக்கு மாவட்ட செயலாளர் கடம்பூர் ராஜேனாச்சி அவர்களின் பாதம் பணிந்து வணங்கி நன்றி கூறுகிறேன். இவன் பாத்தீங்கன்னா திமுகவில் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு விருப்ப மனு கூட, சீட்டு கேட்டு விருப்ப மனு கூட கொடுப்பதற்கு அவங்க அனுமதிக்கல. இதுல நீங்க ஊடக நண்பர்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அங்க என்ன குடும்ப ஆட்சி நடக்கு, மன்னராட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு விருப்ப மனு வாங்குறதுக்கு கூட, விருப்ப மனு கொடுக்கிறதுக்கும் வாங்குறதுக்கு கூட அங்க உரிமை இல்லை. ஆமா, அப்படி அடிமத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட மக்களை ஒரு அடிமத்தனமா கட்சி தொண்டர்களை, அவங்களோட கட்சி தொண்டர்களை ஒரு அடிமையாக்கிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட கட்சியில ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக பதவி கொடுத்து அழகு பார்ப்பது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு நான் எடப்பாடியாருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நானும் அந்த ஊர்ல எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு கூட அந்த ஊர்ல இப்படி ஒரு அழிவை பார்க்கல. நம்ம தூத்துக்குடி காலத்துல எந்த நேரத்தில் மக்கள் அவங்கள ஓட்டு போட்டு பதவிக்கு அமர்த்தினாங்களோ, வெள்ளம் அந்த ஊரே மாவட்டமே அழிஞ்சு போற அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டு, அந்த மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு ரொம்ப முக்கியம். அந்த தாமிரபரணி ஆறு ஏதோ உடைஞ்சது, ஏதோ வெள்ளம் போச்சுன்னு எடுத்துக்கிட முடியாது. அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, உப்பளங்கள் பாதிக்கப்படுது, மீன்பிடி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கை முதற்கொண்டு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் தீர்ப்பதற்கு நாங்க எடுத்துரைத்து வழிவகை செய்து உறுதிமொழி கொடுத்து அதை சரி பண்றதுக்கு வெளி பண்ணுவோம். அவங்க எதுவுமே செய்யலங்க. பாத்தீங்கன்னா பன்னாட்டு விமான நிலையமா மாத்துவோம்னு சொன்னாங்க, அது மாத்தல. இப்படி எந்த ஒரு உறுதிமொழியும் கொடுக்க செய்யல. அதான் சொன்னல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். அங்க இருக்கக்கூடிய மக்களோட கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், ஒவ்வொரு கிராமத்திலையும் என்னென்ன துன்பங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக அதை தீர்ப்பதற்காக உழைக்காக பாடுபடுவேன். ஆமா, தேர்தல் அறிக்கையில அதுல இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவேன். ஆமா, தொகுதியோட வளர்ச்சி பணிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய விவசாயம் செல்வ செழிப்பா வருவதற்கு என்ன செய்யணும், அங்க இருக்கக்கூடிய உப்பளங்கள் எப்படி வருடம் முழுவதும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழிலாளர்கள் அங்க அவங்களோட வாழ்வு சிறக்கிறதுக்கும், அதே மாதிரி ஆமா மானாவாரி விவசாயங்கள், அவங்களோட தீப்பெட்டி தொழில், கோயில்பட்டி சுற்று வட்டாரத்தில் பாத்தீங்கன்னா தீப்பெட்டி தொழில், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வு நலம் பெற, முன்னேற்றம் பெற நாங்க பாடுபடுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.